Oke, kalau lagi Perhati mas. Kate. Tayo வந்துடாவே பண்டிதர் Mana saudara tadi? தெரியுதா ஐயா? ஓமோ தெரியும். அது இன்னும் எடுக்கப்படையில் ஒரு உத்தரவு இன்னும் கொடுக்கப்படையில்.
ಹೌದಾ நினைவேந்தல் சம்பந்தமாக இன்றைக்கு வடக்கு மாகாண மேல் நீதிமன்ற யாழ்ப்பாண அமர்விலே சில எழுத்தாணை விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருந்தன. அவை திறந்த மன்றிலே ஆதரிப்பதற்கு நான் எழுந்தபோது எதிர் மனுதாரர் சார்பிலே சட்டமாதிபர் திணைக்களத்திலே இருந்து சில அதிகாரிகள் பிரசன்னமாயிருந்து மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கேட்பதற்கு நியாயாதிக்கம் இல்லை என்கின்ற ஒரு பூர்வாங்க ஆட்சேபனையை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த ஆட்சேபனை மீதான விவாதம் இதுவரைக்கும் நிகழ்ந்தது. இது சம்பந்தமாக தன்னுடைய உத்தரவை மதியம் 2 மணிக்கு கொடுப்பதாக நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த மனுக்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஊறு விளைவிப்பதாகவும் அதனாலே மாகாண சபை நிரலிலே இல்லாத விடயம் சம்பந்தமான ஒரு மனுவென்று சொல்லி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழும் வேறு மத்திய அரசாங்க சட்டத்தின் கீழும் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களைத்தான் இந்த மனுதாரர்கள் புரிவார்கள் என்ற அடிப்படையிலே தான் இந்த பூர்வாங்க ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண மேல் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட போது மாகாண சபை நிரலிலே இருக்கிற ஒரு விடயம் சம்பந்தமாக எவரேனும் ஒருவர் தத்துவங்களை பிரயோகிக்க எத்தனித்தால் அதே பாராளுமன்ற சட்டத்தின் கீழாகவும் இருக்கலாம், மாகாண சபையினுடைய நியதி சட்டத்தின் கீழாகவும் இருக்கலாம். மாகாண சபை நிரலில் உள்ள விடயம் சம்பந்தமாக தத்துவங்களை பிரயோகிக்க எத்தனித்தால் அது சம்பந்தமாக எழுத்தாணை வழங்குகிற நியாயாதிக்கம் அரசியலமைப்பு சட்டத்திலே 154G பிரிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்று தன்னுடைய முடிவை அறிவித்த பிறகு மேற்கொண்டு இந்த வழக்கை நடத்தலாமா ஆதரிக்க முடியுமா என்பதை பொறுத்து மதியம் நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சம்பந்தமான எழுத்தாணை மனுக்கள் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பூர்வாங்க ஆட்சேபனையாக மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் இல்லை என்கின்ற ஆட்சேபனை எழுப்பப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான விவாதங்கள் காலையிலே இடம்பெற்று தற்போது நீதிபதி அது சம்பந்தமான தன்னுடைய முடிவை தெரிவித்திருக்கிறார். அந்த ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்டு இந்த விடயம் சம்பந்தமாக மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு
நியாயாதிக்கம் இல்லை என்று தீர்ப்பளித்து எழுத்தாளை மனுக்களை நிராகரித்திருக்கிறார். அதற்கு காரணமாக இது தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் என்றும் ஆகையினாலே அது ஒதுக்கிய நிரலிலே இருக்கிற ஒரு விடயம் என்றும் மாகாணத்துக்குரிய விடயமாக அதனை கருத முடியாதென்றும் தன்னுடைய தீர்ப்பிலே கனம் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த உத்தரவை அவர் படிக்கிற போது மனுதாரர்கள் தனியாக தங்களுடைய உறவினர்களுக்கு நினைவேந்தல் செய்வதை எவரும் தடுக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும், ஆனால் கூட்டாக சேர்ந்து மாவீரர் நினைவேந்தல் என்கின்ற அடிப்படையிலே அது செய்யப்படுவது தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கிறது என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே மனுதாரர்கள் தாங்கள் தனியாக தங்களுடைய உறவினர்களுக்கான நினைவேந்தலை செய்யலாம், ஆனால் கூட்டாக ஒரு பொது இடத்திலே சேர்ந்து நின்று அதை செய்வது தேசிய பாதுகாப்புக்கு ஓடு சம்பந்தப்பட்ட விடயம் என்றபடினாலே அதனை விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அது பாராளுமன்றத்தில் போய்க்கல வரைக்கெல்லாம் சந்திக்கிறது, இது சிற்றுண்டி சாலையில் சந்திச்சினாங்க. அப்போ பிரதமர் கேட்டவர் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னேன். அந்த வேளையில் ஜனாதிபதியும் அதில் வந்தார். ஜனாதிபதிக்கும் பிரதமர் அதனை சொன்னார். ஜனாதிபதி சொன்னார், இவரோட நான் தேர்தலுக்கு முதல் பல தடவைகளில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன் என்று சொன்னார். பிரதம மந்திரி சொன்னார், அது சரி, அது தேர்தலுக்கு முதல், ஆனால் இப்போ இனி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒழுங்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேணும் என்று பிரதம மந்திரி சொன்னார். அதுக்கு ஜனாதிபதி சொன்னார், நான் அதுக்கான கால நேரத்தை பிரதமரோடு பேசிவிட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தள்ளுபடி செய்தால் அதான் முடிவு. அதுக்கப்புறம் அது இன்னும் எடுக்கப்படையில் ஒரு உத்தரவு இன்னும் கொடுக்கப்படையில்லை. Few writ applications made to the provincial high court in the northern province sitting in Jaffna with regard to the petitioners' relatives who had died in the war and their right to commemorate. The state objected to these writ applications on the basis that court had no jurisdiction since this matter concerned national security. Our argument was that it had nothing to do with national security, but after hearing submissions from both sides, the court has upheld the preliminary objection and held that since what is being sought is not a private commemoration, but people gathering together and doing it on a particular day, and therefore it may concern national security. And on that basis, court had declined to exercise jurisdiction and rejected the petitions. විශේෂයෙන්ම අද දින යාපනයේ මහාධිකරණය විසින් මේ රටේ ජාතීන් අතර සමගිය ඒ වගේම ජාතීන් අතර එකමුතු බව ඇති කරන ඓතිහාසික නඩු තීන්දුවක් ලබා දුන්නා. විශේෂයෙන්ම අධිකරණයට පෙස්සම් 4ක් ගොනු කර තිබුණා. මහාධිකරණයට උතුරු ප්‍රදේශීය භාර ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පතිවරයා සහ සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂ ජනරාල්වරයා වග උත්තරකරුවන් කරමින් මේ පෙස්සම් වලින් ඉල්ලා සිටියේ ලබන 25, 26, 27 දිනවල පැවැත්වීමට නියමිත මහාවීර සැමරුම පැවැත්වීම සහ එය නැවැත්වීමට පොලිසිය ගන්නා උත්සාහයන් නවත්වමින් රිට් ආඥාවක් නිකුත් කරන ලෙසට විශේෂයෙන්ම එවැනි ක්‍රියා තුළින් ඉතිහාසයේ පුරාම පසුගිය අවුරුදු කිහිපෙත් ජාතීන් අතර යම් යම් ප්‍රශ්න ඇති වෙලා තිබුණා. ඒ වගේම මේ නිසා නීතිපති දෙපාර්තමේන්තුව වෙනුවෙන් රජය වෙනුවෙන් ඒ වගේම එම පෙස්සමේ වග උත්තරකරුවන් හැටියට නම් කර සිටි ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති සංජීව ධර්මරත්න මහතා වෙනුවෙන් ඒ වගේම උතුරු පළාත් සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂ ජනරාල්වරයා වෙනුවෙන් කරුණු දැක්ුවේ රජයේ
නීතිපති දෙපාර්තමේන්තුවේ අතිරේක සොලිසිටර් ජනරාල් සුමති ධර්මවර්ධන මහතා ඒ වගේම නියෝජ්‍ය සොලිසිටර් ජනරාල් හරිප්‍රියා ජයසුන්දර මහත්මිය එමෙන්ම ජ්‍යෙෂ්ඨ රජයේ අධිනීතිඥ ශහිඩා බාරි මහත්මිය ඇතුළු නීතිඥ කණ්ඩායමක් විශේෂයෙන්ම රජය වෙනුවෙන් කරුණු දැක්වීමේදී කියා සිටියේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 13 වෙනි සංශෝධනය අනුව මෙවැනි පෙස්සම් විභාග කිරීමට මෙම අධිකරණයට අධිකරණ බලයක් නොමැති බව රජයේ නීතිපතිවරයා විසින් දක්වන ලද කරුණු දැක්වීම අධිකරණයේ විසින් පිළිගනු ලැබුවා. ඒ අනුව අදාළ පෙස්සම් 4ම ප්‍රතික්ෂේප කරමින් උතුරු පළාත්බද මහාධිකරණ විනිසුරුතුමා විසින් නියෝගයක් ලබා දුන්නා. විශේෂයෙන්ම මෙම නියෝගය එක් පැත්තකින් අපේ රටේ අධිකරණ ක්‍රියාදාමයට අදාළව ඇතිවෙච්ච වැදගත්ම නඩු තීන්දුවක් විශේෂයෙන්ම ජාතීන් අතර සමගිය දෙමළ සිංහල මුස්ලිම් බෞද්ධ කතෝලික හින්දු අපි හැමෝම එකම රටක ජීවත් වෙන්න ඕනේ. ඒ වගේම අපි හැමෝම එකට ජීවත් වෙන්න ඕනේ. නමුත් යම් පිරිසක් ත්‍රස්තවාදීන් යම් ආකාරයක ප්‍රචණ්ඩ ක්‍රියා කළ අය සමරන්න යනවා නම් එය රටේ සාමයට බාධාවක්. එය තමයි ඉදිරිපත් කරපු තර්කය. එය අධිකරණයෙන් පිළිගත්තා. ඉතින් අපේ සහෝදර දෙමළ ජනතාව, සිංහල ජනතාව අපි හැමෝම මේ රටේ මුස්ලිම් ජනතාව අපි එකට ජීවත් වෙන්න ඕනේ. සමගියෙන් ජීවත් වෙන්න ඕනේ. ඒක තව තවත් සංකේතවත් කරනවා. ඒ වගේම එම පෙස්සමෙන් කියා තිබුණේ මෙවැනි සැමරුම් වැළැක්වීමට පොලිසිය උත්සාහයක් ගන්නවා නම් එය නවත්වන ලෙස. නමුත් අධිකරණය එම ඉල්ලීම් ප්‍රතික්ෂේප කරමින් මෙම ඓතිහාසික නඩු තීන්දුව ලබා දෙනු ලැබුවා. මෙය මේ රටේ ජාතීන් අතර ආගම් අතර සමගිය ගොඩනැගීමට ඉවහල් වෙච්ච වැදගත් ඓතිහාසික නඩු තීන්දුවක් බවට සඳහන් කරන්න පුළුවන්. 4 petitions had been filed in the Provincial High Court Jaffna by the petitioners in pleading to prevent police action against the LTT commemorations scheduled from 25th to 27th in the northern province. The additional Solicitor General Mr. Sumathi Dharmawardana, Deputy Solicitor General Haripriya Jayasundara and Senior State Counsel Ms. Shahida Bari on behalf of the Attorney General and on behalf of the respondents made oral submissions today, and the provisions of the 13th Amendment of the Constitution was challenged, and the court agreed with the submission made by the Attorney General on behalf of the state and on behalf of the respondent, and all the petitions were dismissed by the court. So therefore, this is a historical judgment in order to maintain the unity of all the ethnic groups in the country, all the religious groups in the country. So the petitioners were pleading to prevent police action against LTT commemoration, but the court dismissed these 4 applications. So therefore, it is a historical judgment in order to maintain law and order in the country. And the petitioners has named Senior DIG Mr. Sanjeeva Dharmaratna as the first respondent, and the Provincial Health Director as the second respondent. All the petitions were dismissed by the court by announcing that the police can take action against LTT commemorations because the petitions have been dismissed by the Provincial High Court. දැන් මේ නඩු තීන්දුවෙන් ප්‍රකාශයට පත් කරේ පොලිසිය යම් කිසි ආකාරයක මේ සැමරුම් වලට ක්‍රියාමාර්ගයක් ගන්නවා නම් ඒවා ගන්න එපා කියලා පොලිසියට එම ගැනීම වළක්වන්න කියලා. නමුත් අධිකරණය කිව්වේ එවැනි නියෝගයක් නිකුත් කිරීමට නොහැකි බව පොලිසියට විරුද්ධව. ඒක තමයි නඩු තීන්දුවේ සඳහන්. හරි.
யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலே குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை 106ஆம் பிரிவின் கீழ் 37 பேர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க ஏற்பாடு செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று தடை உத்தரவு கோரி கோப்பாய் போலீசாரும் யாழ்ப்பாண போலீசாரும் இருவேறு விண்ணப்பங்களை செய்திருந்தார்கள். அந்த விண்ணப்பங்களிலே என்னையும் பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு வழக்கிலே திரு சாந்தனையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல சட்டத்தரணிகளை அவர்கள் பெயர் குறிப்பிட்டு இந்த உத்தரவை கோரியிருந்தார்கள். நாங்கள் நீதிமன்றத்திலே சமர்ப்பணங்களை செய்தபோது இன்று காலை வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்திலே நாங்கள் சட்டத்தரணிகள் மனுதாரர்கள் சார்பிலே உறவினர்களை இழந்தவர்கள் சார்பிலே ஒரு மனுவை ஆதரித்திருந்தோம். அதன் காரணமாக அந்த வழக்கு முடிவடைந்த சில நேரத்திலேயே அவர்கள் இப்படியாக சட்டத்தரணிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது இலங்கை சரித்திரத்திலேயே உலக சரித்திரத்திலேயே ஒரு முதன்முறை. இப்படியாக நாங்கள் மக்களை தூண்டுகிறோம், குற்றங்கள் செய்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம் என்கின்ற வகையிலே சமர்ப்பணங்கள் செய்யப்பட்டது. அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். அந்த சமர்ப்பணங்கள் மீளப் பெறப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்லாது நாங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னதாக மல்லாகம் நீதிமன்றத்திலேயும் சிலருக்கு எதிராக இப்படியான ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்த வேளையிலேயும் கூட அங்கே சென்று அவர்கள் சார்பாக ஆஜரான போது அங்கே அந்த கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் சட்டத்தை மீறப்போவதில்லை, பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே எந்த குற்றச்செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம், தனிப்படுத்தல் சட்டத்தின் கீழேயும் நாங்கள் குற்றச்செயலை செய்வதற்கு தயாராகவில்லை, ஏதாவது கூட்டம் கூடுவதாக இருந்தால் நாங்கள் சுகாதார அதிகாரிகளின் அனுமதியோடு தான் அதை செய்வோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அங்கே கொடுத்தும் இருந்தோம். அந்த அங்கே போலீசார் கேட்ட விண்ணப்பங்களை மல்லாகம் நீதவான் நிராகரித்திருந்தார். அதன் பின்னர் தான் இங்கே வழக்கு எடுக்கப்பட்டது. நீண்ட சமர்ப்பணங்களுக்கு பிறகு அரை மணி நேரம் தன்னுடைய உத்தரவை ஒத்திவைத்த நீதவான் தற்போது வந்து நீண்ட சமர்ப்பணங்கள் செய்யப்பட்ட காரணத்தினாலும் நிறைய சட்ட ஏற்பாடுகளை ஆராய வேண்டியதினாலேயும் இந்த வழக்குகள் சம்பந்தமான கட்டளைகளை வருகிற 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அதுவரை இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. எங்களாலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த எழுத்தாணை விண்ணப்பங்கள் இன்றைய தினம் கௌரவ மன்றிலே காலமை எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த எழுத்தாணை விண்ணப்பங்கள் துரதிருஷ்டவசமாக நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் இல்லை என்ற அடிப்படையிலே நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இன்று காங்கேசன்துறை மற்றும் அச்சுவேலி போலீசாரினாலே மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட வழக்கு இன்று பின்னேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே நாங்கள் நேரிலே சென்று ஆஜராகியிருந்தோம். அந்த வழக்கிலே நாங்கள் சில விடயங்களை கௌரவ மன்றுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். அதாவது நாங்கள் எந்த ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பையும் நாங்கள் உயிர்ப்பிப்பதற்கோ அல்லது நினைவு கூறுவதற்கோ நாங்கள் எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எந்த ஒரு குற்றங்களையும் நாங்கள் இழைக்கப் போவதில்லை. அதே போன்று தனிமைப்படுத்தல் விதிகளையும் நாங்கள் ஒருபோதும் மீறி நடக்கப் போவதில்லை என்ற விடயங்களை நாங்கள் கௌரவ மன்றிடம் சுட்டிக்காட்டினோம். அதன் அடிப்படையில் நாங்கள் ஏதாவது பொது ஒன்று கூடல்களிலே நாங்கள் ஈடுபடுவதாக இருந்தால் எங்களுடைய உத்தரவாதங்களுக்கு அமைவாக உரிய அனுமதிகளை எடுத்து அவற்றை செய்யுமாறு மல்லாகம் நீதவான் அவர்களாலே கட்டளையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் போலீசாரினுடைய கோரிக்கை, அதாவது நினைவேந்தல்களுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எங்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு கோப்பாய் மற்றும் யாழ்ப்பாண போலீசார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலும் மற்றும் ஒரு விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் உடனடியாக யாழ்ப்பாணத்திலிருந்து மல்லாகம் சென்று மல்லாகத்திலிருந்து உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை ஏற்பட்டு தற்சமயம் வரை நாங்கள் இந்த வழக்குகளிலே ஆஜராகி
இந்த வழக்கிலேயும் எங்களுடைய தரப்பு நியாயங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே இரண்டு தரப்பினுடைய நீண்ட விவாதங்களை கௌரவமன்ற செவிமடுத்திருந்தது. கௌரவமன்றக்கு நியாயாதிக்கம் இல்லை இது போன்ற கட்டளைகளை ஆக்குவதற்கு என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே போன்று நாங்கள் இங்கேயும் ஒரு வாக்குறுதியை நாங்கள் அளித்திருந்தோம். நாங்கள் எந்த ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய ஏற்பாடுகளையும் நாங்கள் மீறப்போவதில்லை. அதே போன்று எங்களுக்கு தனிமைப்படுத்தல் விதிகளையும் நாங்கள் மீறுவதற்கான எந்த ஒரு தேவைப்பாடும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் செய்யப்போவது எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவதாக அல்லது அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவதாக இருந்தால் இந்த சட்ட ஏற்பாடுகளை நாங்கள் பின்பற்றி நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற COVID-19 தொற்றிலே இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவாறு தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை நாங்கள் மீறாத வகையில் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் கடைப்பிடிப்போம் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் இன்றைய தினம் மன்றிலே சொல்லியிருக்கின்றோம். அதேவேளை நாங்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றோம். தற்பொழுது COVID-19 தொற்றிலிருந்து நாடு விடுபட்டு கொண்டிருக்கின்றது. நாடு இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற கிழமை பாடசாலைகள் திறக்கப்பட இருக்கின்றன என்ற விடயங்களையும் நாங்கள் கௌரவ மன்றினுடைய மேலான கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய விவாதங்கள் மீதான கட்டளை எதிர்வருகின்ற 24ஆம் தேதி கௌரவ மன்றாலே ஆக்கப்பட இருக்கின்றது. நாங்கள் அந்த கட்டளைக்காக காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே நான் உட்பட நபர்களுக்கு எதிராக நாங்கள் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடப் போவதாகவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய உறுப்பினர்களை நினைவு கூறப்போவதாகவும் குறிப்பிட்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வகையில் நான் இன்றைய தினம் என் சார்பாக நீதிமன்றத்திலே ஆஜராகி நாங்கள் எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவது எந்த வகையிலும் இலங்கையினுடைய சட்டத்தின் பாலோ அல்லது உலக சட்டங்களின் பிரகாரமோ தடை செய்யப்பட முடியாத ஒரு விடயம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன், அவரும் படுகொலை செய்யப்பட்டவர். அவரை நாங்கள் நினைவு கூறுவது இலங்கையினுடைய சட்டத்தின் பிரகாரமோ அல்லது உலக சட்டத்தின் பிரகாரமோ எவராலும் தடை செய்யப்பட முடியாத ஒரு விடயம். இவ்வாறு ஒவ்வொரு உறவுகளுக்கும் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த புனிதமான வாரத்திலே நினைவு கூறுவது எந்த வகையிலும் சட்டவிரோதமாகாது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த இலங்கையினுடைய அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் கச்சேரியிலே 250 பேருக்கும் அதிகமாக கூடி கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அப்பொழுது பரவாத கோவிட் தொற்று நானும் எனது குடும்பத்தவர்களும் எங்களுடைய உறவுகளும் சுகாதார கட்டுப்பாடுகளை பின்பற்றி எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதனால் எந்த வகையிலுமே சுகாதாரத்துக்கு பங்கம் ஏற்படாது என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டி இருந்தோம். அது மாத்திரமில்லாமல் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட போகின்றன. உணவகங்களிலே சாப்பிடுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ரயில்கள் ஓடப் போகின்றன, பேருந்துகள் இயங்குகின்றன. ஆகவே நாடு வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு வேளையிலே தமிழ் மக்கள் மாத்திரம் தங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுவது எந்த வகையிலும் சட்டத்தை மீறாத ஒரு விடயம். ஆகவே நான் என்னுடைய உறவை நினைவு கூறுகின்ற உரித்தை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றோம். கட்டளைக்காக எதிர்வருகின்ற 24ஆம் திகதியிடப்பட்டிருக்கின்றது. சாதகமான கட்டளை வரும் என்று நம்புகின்றோம். எனது உறவை நான் நினைவு கூறுவதை யாரும் தடுக்க முடியாது. நன்றி.